மாமா நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கும் அக்காவுக்கும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறேன். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்க சம்பளத்துல மாசம் கண்டிப்பா அக்காவுக்கு பாதி சம்பளம் கொடுத்தே ஆகணும். அப்படியா? அப்படின்னா நல்லது தானே. பாதி சம்பளமா என் கையில் நிக்கும்ல. அப்ப உடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு. மொத்த சம்பளத்தையும் அப்ப வாங்கிட்டு இருந்தாளா? அப்ளை பண்ணிட வேண்டிதான். ஏங்க அங்க கிச்சன்ல ஒரு டம்ளர் பால் வச்சிருந்தேன் பாத்தீங்களா? நான் தமிழ் எடுத்து வந்தேன். எதுக்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் காசு தாங்க மாட்டேங்குது புள்ள. அதான் பாலில் கஷ்டம் கலந்து குடிச்சு செத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க? வீட்டுல ஒரு டம்ளர் பால் தான் இருக்கு, நான் டீ வச்சு குடிக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா தண்ணியில விஷத்தை கலந்து குடிங்க. ஏங்க இந்த ஆண்கள்லாம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலாமா இல்ல கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலாம். எப்படி சொல்றீங்க? லவ் பண்ணிட்டு எவன் பொண்டாட்டிக்க செலவு பண்றதை விட கல்யாணம் பண்ணிட்டு தான் பொண்டாட்டி செலவு பண்ணலாம். அட சீக்கிரமா வேற எடுத்து கொடுங்க, சமைக்கணும். என்னைக்குதான் இந்த கேஸ் பிரச்சனை முடியுமோ போங்க. மாமா பார்த்து குச்சடுங்க, பாம்பு ஏதாச்சும் இருக்க போகுது. அட போப்புல ஆனா கொண்டா கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். பாம்பாவது சத்தியமா நல்லா இல்ல. முதல்ல சமைக்கிறது எப்படின்னு கத்துக்க. நீ ஊட்டிவிட்டா மட்டும் சாப்பாடுல ருசி வந்துருமா? எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் ஒழுங்கா சமைக்க தெரியல. முதல்ல யூடியூப் பார்த்து சமைக்கிறது எப்படின்னு கத்துக்க. ரீல்ஸை பார்த்து பார்த்து கெட்டு போறா. இந்த கல்யாணம் ஆண்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க. நீங்கள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு சீக்கிரமாக போனீங்கன்னா சாப்பாடு சூடாக இருக்கும், உங்கள் பொண்டாட்டி ஜில்லுன்னு இருப்பாங்க. அதே லேட்டாக வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்டாட்டி சூடாக இருப்பா, சாப்பாடு ஜில்லுன்னு இருக்கும். எப்படி வசதி? இந்த பேங்க்காரங்க லாஜிக்கே புரிய மாட்டேங்குதுங்க. வாடகை ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு சொந்த வீடு கட்டுறதுக்கு நமக்கு லோனு கொடுக்குறாங்கங்க. நான் கேட்குற கேள்வி கரெக்டு தானே? கரெக்டுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏம்பல வாண்ட ஒரு கேள்வி கேளுங்க. உங்க தாத்தா 17 ஆடு வளர்க்குறாரு. அதில் 9 ஆட்டை தவிர மீதி ஆடு எல்லாம் செத்து போச்சு. இப்போ உன் தாத்தா கிட்ட எத்தனை ஆடு இருக்கும்? 17 ஆடுல எத்தனை ஆடு செத்து போச்சு? 9 தவிர மீதி ஆடு எல்லாம் செத்து போச்சு. 8 ஆடு தான் இருக்கும் இன்னும். தப்பு. சரியான பதில் நீங்க சொல்லுங்க. ஏம்பல எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. மற்றவங்க குழந்தை அழுதா தலை வலிக்குது, தான் குழந்தை அழுதா மனசு வலிக்குது. அதே மாதிரி மற்றவங்க பொண்டாட்டி அழுதா மனசு வலிக்குது, தான் பொண்டாட்டி அழுதா மட்டும் ஏன் தலை வலிக்குது? யோ சாப்பிடவா? இவ்வளோ லவ் பண்ணும்போது இதை வச்சு திட்டினா நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, இனிமே இதையே வச்சு திட்டு அப்படின்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இதை வச்சு திட்டுறா, இதுக்கு மேலேயும் திட்டுறா. ஓ லவ் பண்ணும்போது இனிச்சது நான் பேசுனது, ஆனா இப்போ கசக்குதோ? எனக்கு என்ன தெரியும், உன்னையே நான் கல்யாணம் பண்ணுவேன்னு. ஏன் பிள்ள இங்க பாருங்க, தோசைக்கு ஒரு கரண்டி மாவு தான், இட்லிக்கும் ஒரு கரண்டி மாவு தான். இந்த இட்லி இருக்கே இட்லி, அது ஆண்கள் மாதிரிங்க, அது குறுகிய வட்டம். இதே தோசை பெண்கள் மாதிரி பரந்த மனசுங்க எங்களுக்கு, தெரியுமா? ஒத்துக்கிறோம்ல, நான் ஒத்துக்கிறேன். இட்லி ஆண்கள் தான், அதனால தான் எங்களை குத்தி குத்தி பார்க்குறீங்க. அந்த இட்லியை கையில் எடுத்து பாருங்க, 2 பக்கம் வெள்ளையாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆண்களோட மனசு 2 பக்கம் வெள்ளையாக இருக்கும். ஆனால் தோசை ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும், இன்னொரு பக்கம் எடுத்து பாருங்க கருப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் பெண்கள், உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. நாங்கள் மண்ணில் மண்டையை போட்டாலும் நீங்கள் திரும்பவே மாட்டீங்க. ஏன் இருந்தா எல்லா கட்சிக்காரங்களுமே நான் ஆட்சிக்கு வந்தா
மாதம் மாதம் இலவசமாக இவ்வளோ பணம் தருவேன், இலவசமாக இந்தந்த பொருளும் தருவேன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நிறுத்திட்டு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை தரேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும். சூப்பர் ஐடியாங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கம்மாலில் சொல்லுங்கள். ஏம்ல, உனக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம் நீங்களே சொல்லுங்க. எங்கள் அம்மா என்னை இட்லி மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தாங்க. ம் ஆனால் நீ என்ன தோசை மாதிரி போட்டி போட்டி எடுக்கிற. ஏங்க பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பிள்ளை. கேட்டாதான் சொல்றது, கேட்காமே சொல்றது கிடையாது. நல்லா இருந்தால் சொல்லியிருக்க மாட்டோமா? குடு, உனக்கு சோறு இல்லை போ. பட்னி கடை தான் புத்தி வரும். ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கீங்களா? ஏன் திடீர்னு இந்த கேள்வி? சும்மா தான் கேட்டேன், சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை லவ் பண்ணிருக்கோம்ல, ஆனால் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏங்க என்னங்காச்சு? அவங்க வீட்டில் ஒத்துக்கல, அதனால பிரிஞ்சிட்டோம். அவங்க வீட்டில் போய் பேசுனீங்களா? பேசணும்ல, ஆனால் கடைசி வரைக்கும் அவளோட புருஷன் ஒத்துக்கவே இல்லை. ஏங்க இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஏங்க சண்டை நடக்குது? தினமும் நீ ஏன் என்கிட்ட சண்டை பிடிக்கிறனே என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதில் அமெரிக்காவும் ஈரானும் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்?